உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு முன்பு இருந்ததோட அதிக பங்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பட் இது ஒரு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்பு நிறைய உள்ளாட்சி தேர்தலை சந்தித்துள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வித்தியாசம். நாங்க ஆட்சியில் இருக்கோம். ஆட்சியில் இருந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க உள்ளோம். இது முதல் முறை. அதனால்தான் இது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. கிளத்துல எப்படி கூட்டணி வேலை செய்யும் அப்படின்ற கேட்கிற கேள்விக்கு இன்னைக்கு முதல் பதில். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இப்போ இன்னைக்கே பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, நாங்க முன்னாடி சீட்டு கேட்டப்ப அது வேற நிலைமை, இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு சீட்டு கேட்கிறோம், நாங்க எத்தனை சீட்டு கேட்போம் தெரியுமா அப்படின்றாரு இல்லையா? ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஃபரன்ஸ்ல தான் உள்ளாட்சி தேர்தலோட வெற்றி தோல்வி அமைய போகுது. நல்லா தெரியுதுங்க. அது திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் தாவேகா கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுக்கும், நிறைய சீட்டு கேட்கும், அதுல தாவேகா கூட்டணி உடையும். இது எல்லாமே ஒரு வகையான அரசியல் ரீதியாக நம்ம நினைக்கிற விஷயங்க. அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் அமுங்கிட்டாங்கன்னு வைங்க. இல்ல, தாவேகா கூட்டணி உடையும் அப்படின்றது இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள சீட்டு பேரத்துல உடைஞ்சிரும். உள்ளாட்சி தேர்தல்ல இப்ப உதாரணமா காங்கிரஸ் கட்சி 10 மேயர் கொடுன்னு கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்களா? அவங்க எவ்வளவு நாளும் கேட்பாங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் அவர் பிராக்டிகல் பாலிடிக்ஸ் பேசுற மாதிரியே நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. சரி, காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்துருக்கு திமுக கூட்டணி. ரொம்ப அதிகங்கிறதா நாங்கள் ஆரம்பத்துல இருந்து அதை எத்தனையோ இடத்துல நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா ஓட்டு வங்கி அவ்வளவுதான் இருக்கு. கலைஞர் கால கணக்கே 5 சீட்டு ஜெயிக்கிறதா இருந்தா 1 சீட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். இதான் கூட்டணி பேரமே. கொஞ்சம் முன்பின்னாக மாத்தி கொடுப்பாரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி. அப்போ 28 சீட்டு கொடுக்குற காங்கிரஸ் கட்சியால நமக்கு எவ்வளவு சீட்டு ஜெயிச்சு மொத்தத்துல கொடுக்கணும்னா 234 தொகுதியில 28 நீங்க 5ஆல பெருக்கி பாருங்க. அவ்வளவு சீட்டு ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட இல்ல, சக்தி இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் அவங்க 3 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வெறும் 2 சீட்டு. ஆனா அவங்க அந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு கேட்பார்களா, இல்ல கண்ணை மூடிட்டு 10 கொடு 5 கொடுன்னு கேட்பாங்களா? மேயர் தெரியல. கன்னியாகுமரியில் இருக்க மேயர் கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. தாவேகா அது கொடுக்கறதுக்கு சம்மதிக்காது. சரி, இடைத்தேர்தல் முந்தி வந்துருச்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ராஜினாமா பண்றாங்க, ஒரு 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அப்பவும் காங்கிரஸ் கட்சி கூட கேட்கும். அவங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க, 1 2 3 ஏதோ ஒரு நம்பர் கேட்பாங்க. விசிகாவும் நம்பர் கேட்கும், சிபிஐ சிபிஎம்மும் நம்பர் கேட்கும். அப்போ இந்த கூட்டணி பேர நிர்பந்தத்தோட பிரச்சனை என்னன்னா, திமுகனா ஒரு குழுவை போட்டு பேசி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வருவாங்க. அதிமுகவும் ஒரு குழுவை போட்டு பேசி பேசி மாத்திக்கிட்டே வரும். தாவேகால குழுவை போட்டு பேசுவாங்க, ஆனா கடைசியா முடிவெடுக்க வேண்டியது விஜய்ன்றுவாங்க. அப்ப விஜயை பார்த்து நீங்க பேசுறதுங்கிறது ரொம்ப கடினமா தெரியுது. அப்படிதான் அவரோட சுவாபமே அப்படித்தான் தெரியுது. தப்புன்னு சொல்ல, ஜெயலலிதா அம்மாவை பார்த்து பேசுறது கஷ்டம்தான். நீங்க ஓபிஎஸ் தலைமையில குழு போவோங்க, நான் பார்த்துருக்கிறேன். பொறுமையா கேட்பாங்கங்க, 3 மணி நேரம்னாலும் பேச்ச கேட்பாங்க, இந்த பங்கீட்டு குழு பேச்ச. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா, ஓபிஎஸ் அம்மாட்ட கேட்டு சொல்றேங்க பாரு. அதுக்கு எதுக்கு 3 மணி நேரம் கேட்டீங்கன்னே நமக்கு தெரியாது. இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு கிளியரா ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. அதுல இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு வேற யாரு மூலமாவது வேற சொல்லி விட்டுருவாங்க. இந்த பேச்சுவார்த்தை குழு ஒன்று ஓடுங்க. ஆனா அவங்களோட அந்த ஃபீட்பேக் தர்ற பின்னூட்டம் தருபவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா சொல்லி விட்டுருவாங்க. வைகோவுக்கே நான் போய் சொல்லியிருக்கேங்க, இவ்வளவுதாங்க தர முடியும்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில ஃப்ரெண்ட்லியா பேசிடுறது. அவங்க சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, நீங்க வைகோட்ட பேசுங்க, உங்க நண்பர் தானே, இவ்வளவு சீட்டு தாங்க தர முடியும், எம்பி சீட்டு இவ்வளவுதான் தர முடியும், அவர் என்ன எதிர்பார்க்காருன்னு கேளுங்கம்பாங்க. 98 நான் தான் போய் கேட்டேன். 10 கொண்டு கொடுத்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாரு இந்த வைகோன்னாரு. கடைசியில் 5க்கு ஒத்துக்கிட்டு வந்தாரு. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது ரொம்ப கடினம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு உங்களுக்கு 2 தரப்புலையுமே நேரடி அரசியல்ல பங்கு பெறாத ஆனா நம்பிக்கைக்குரியவர்கள் வேணும். தாவேகால அப்படி யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. திமுகல இருக்காங்க, அதிமுகல இருக்காங்க, அது எனக்கு தெரியும். அப்போ 3 அணியா தாங்க களம் இருக்க போகுது. இப்போதைக்கு அப்படிதான் இருக்க போகுது. அது நல்ல தெளிவா தெரியுது. திமுக அதிமுக 2 அணியா இருந்த களம் 3 அணியா மாறிடுச்சு. 3 அணியா மாறும்போது ஓட்டு கடைசியில மேயர் தேர்தலில்
ரொம்ப சின்ன ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி அமையும். அப்போ மக்கள் மனதுல நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ண வேண்டியது உங்களோட கடமைன்னு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை போட்ட கணக்கு எதுவுமே தேறி வரல. மக்கள் வேற மாதிரி நினைச்சிருக்காங்க. 40 வயசு கீழே இருக்கிறவங்களோட மனநிலை நமக்கு புரியவே இல்லைன்னு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணேன். அவங்க வேற மாதிரி, நம்ம வந்து நம்மளோட யங்கர் ஏஜ்ல எப்படி இருந்தோமோ அப்படி நம்ம நினைச்சிட்டு களத்தை பார்த்தோம். ஆனா அதுவே வந்து சில மாவட்டங்கள், எனக்கு நேரடி தொடர்புள்ள மாவட்டங்கள்ல நான் போட்ட கணக்கு என்னவோ அந்த கணக்கு அப்படியே நடந்திருக்கு. இப்போ உதாரணமா தஞ்சாவூர் மாவட்டம், இவ்வளவுதான் ஓட்டு சதவீதம் வரும்னு நினைச்சேன் தாவேக்காக்கு, அவ்வளவுதான் வந்திருக்கு. இப்போ உதாரணமா வந்து புதுக்கோட்டை மாவட்டம், நம்ம போட்ட கணக்கு சரியா தான் வந்திருக்கு. ஆனா அதே வந்து பெருநகரங்கள்ல கணக்கே மாறி போய் கிடக்கு. சென்னை மாதிரி பெருநகரம், மதுரை மாதிரி பெருநகரத்துல. அப்போ பெருநகரத்துல இருக்கிற மேயர் பதவிங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸா இருக்கும். நீங்க வந்து 25 மேயர் பதவியில சென்னையை யாரு கைப்பற்றினா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? வரும். மதுரையை யாரு கைப்பற்றினா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா சென்னையில திமுக மேயர், மதுரையில திமுக மேயர். அப்போ திமுக சிட்டிங் மேயரை ஏத்து தானங்க அவங்க ஆள் போடுவாங்க. சிட்டிங் மேயருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஏதாவது. ஏன்னா மதுரையில எல்லாம் பெரிய பிரச்சனைங்க அது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பாசிட்டிவான ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு அருமையான களம் சட்டமன்றமும் நேரலையும். இப்ப அடுத்தது வந்துருங்க, பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துடும். வரும்போது ரொம்ப தரவுகளோட போய் விஜயோட நீங்க ரீல்ஸ்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரீல்ஸ் அவங்க ரீல்ஸ்னா நீங்க ரியல்னு நீங்க காட்டி ஆகணுமேன்ற. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னதன் மூலமாக விஜய் பாஜகவிடம் பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஆனா விஜயும் நேற்றைக்கு உரையில ஒரு விஷயத்த சொல்றாரு, எதற்கு எடுத்தாலும் நாங்க பாஜகவோட மோத மாட்டோம், ஒன்றிய அரசோட நாங்க வந்து சண்டையிட மாட்டோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவிடம் எதற்கெடுத்தாலும் மோதுகிறார், ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவிடம் எதற்கெடுத்தாலும் மோத மாட்டுகிறேன் என்று சொல்வது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தாதா? ஏன்னா வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது கூட பாத்தீங்கன்னா பாஜக அப்படின்னு சொல்லி இந்த பேசும்போதே சபாநாயகர் குறுக்கிட்டு கொண்டே இருந்தார். அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுங்க, அவங்கள்ட்ட அந்த உறுப்பினர் மூலமாக, பாஜக ஒற்றை உறுப்பினர் மூலமாக கருத்தை வைப்பதாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியதை பார்க்க முடிஞ்சு. விஜயுடைய அந்த பாஜகவுடைய எதிர்ப்பு நிலை அப்படின்றது குறைந்து விட்டால் கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? ஏன்னா இவங்கள தீவிரமாக பாஜக எதிர்ப்பவர்களாச்சு. 2 விதமா நீங்க பார்க்கலாங்க. பாஜக கட்சி, ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம், இதற்கான ஒரு எதிர்ப்பு நிலை, அது அவங்க கொள்கை அடிப்படையில் வர்றது. டெல்லி மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு வச்சுங்க, மத்திய அரசோட திட்டங்களோட நம்ம இணக்கமாக செயல்படுறது, இல்லை அவங்களோட இணக்கமாக செயல்படுறது மூலமாக நமக்கு தேவையான நிதியை பெறுவது, 2 வெவ்வேறுங்க. அப்போ எஃப்சிஆர்ஐக்கு இன்னைக்கு வந்துருச்சுங்க எல்லாமே. கடுமையான என்ஜிஓஸுக்கு கடுமையான நெருக்கடி. பெரும்பாலும் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான் பாதிக்கப்படும் பெரும்பாலுங்க. என்னன்னா இப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்ல அவங்க கொண்டு வர்ற விதிகள் மிக கடுமையான விதிகள். அங்க இருந்த ஒரே ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் ராஜினாமாவும் பண்ணியாச்சு. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு எக்ஸ்டென்ஷனே கொடுக்கல, ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ பிஜேபி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களோட இந்துத்துவ அஜெண்டா, அந்த ஓட்டு வங்கி, அதன் மூலமாகத்தான் வெற்றி பெறணுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ அடுத்த கட்ட மாறுதல் எது? எம்பி எண்ணிக்கையை கூட்டுதல். அதாவது டீலிமிட்டேஷன், பழைய பில்ல திருப்பி வேற ஒரு ரூபத்துல கொண்டு வர போறாங்க. இந்த இடத்துல திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது, டோட்டலா அதை எதிர்க்க போதா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டிக்கு 2/3 மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு 20-30 சீட்டு தாங்க தேவைப்படுது. 20 சீட்டு தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்காது. மொத்த கணக்கே வந்து கணக்கா போகுது. இப்ப மம்தா, உத்தவ் தாக்கரே கட்சி எம்பிக்கெல்லாம் பேசி ஆதரவு கொடுத்துட்டாங்க, நிறைய கொடுத்தாச்சுங்க. அவங்களோட 290க்கு பிளஸ் 290 பிளஸ்ல இருந்தவங்க எந்த தேர்தலையும் சந்திக்காம, எந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஆனா அந்த வெற்றிகளை எல்லாம் அடையாமலேயே அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஒரு 35-40 எம்பி கணக்குல சேருது. அப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்துல இதை கொண்டு வர போறாங்க. ஒருவேளை லோக்சபா, ராஜ்யசபா 2ஐயும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்துல வந்து ஒட்டுமொத்தமான தீர்மானங்களை கொண்டு வந்து அதுவும் செய்யலாங்க, ஜாயிண்ட் கூட்டம். அப்போ எல்லா இந்தியா பூராவும் இருக்கிற எல்லா கட்சிகளும் நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டியது வரும், தாவேகா உட்பட. தாவேகாவுக்கு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு, என்னன்னா அவங்களுக்கு எம்பியே கிடையாது. அப்போ பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. அப்போ தமிழ்நாடு ஸ்டாண்டு மட்டும்தான்.
அப்ப தமிழ்நாடு ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஆட்சியோட நெருக்கமா இருக்கிறோம், கட்சியோட நெருக்கமா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் காட்டுவாங்க. இப்போ உதாரணமா திருப்பரங்குன்றம் மேட்டர், நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க அப்பீல் போட்டிருக்கிறோம், நாங்க அதை வந்து எதிர்க்கிறோம். அப்போ பழைய எம்ஜிஆர் பாலிசிங்க அது. அவரு இந்திரா காந்தி அம்மாவை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தாருங்க. அரிசி 98 கொண்டு வந்துட்டாரு, அரிசி விடுவிப்பு இல்லை, எம்ஜிஆர் கருப்பு சட்டை அணிஞ்சு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதெல்லாம் நாங்க ஆரம்ப காலத்துல கவர் பண்ண நிகழ்ச்சிகள்ங்க. அதே நேரத்துல இந்திரா காந்தி அம்மாவோட அவர் ஒரு உறவையும் பேணிக்கிட்டே தான் வந்தார். அதுக்கு நான் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, அது திமுக இந்திரா காங்கிரஸ் உறவு அறுத்து போய் அதிமுக இந்திரா காங்கிரஸ் உறவாக மாறியது. 84 தேர்தல் வந்து 84 85 தேர்தல் அதுக்கு அவங்களுக்கு வெற்றியாக கூட அமைஞ்சது. அப்போ தாவேகா சில அரசியல் ரீதியாக மாற்று பாதைகளை வகுக்குது, அது நல்லா தெரியுது. திமுக என்ன செய்ய போகுதுங்கிறதா நமக்கு கேள்வி. பிளைண்ட் பிஜேபி ஆப்போசிஷன், அதை வந்து ஏற்கனவே நம்ம 2026 தேர்தலில் திமுக வைத்தது தான். டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இதுதான் திமுகவோட முழக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மக்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நான் அந்த தீர்ப்புல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மக்களே வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்குறாங்க. பிஜேபியோட கொள்கைகள், அதுக்கு எதிர்ப்பு. மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா பிஜேபிக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கு. அப்போ பிஜேபியோட ஹார்டு கோர் சித்தாந்தங்களை நம்ம ஏத்துக்கிடல. அதே நேரத்தில் டெல்லிக்கு நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லியை எப்போதுமே எதிர்க்கிறோம். அதுக்கு வந்து நமக்கு 108 இடத்த ஒரு கட்சி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான கொள்கைகளை சொல்லாத கட்சிக்கு கொடுத்தாச்சு, அதான் தாவேகா. மீதி இடங்களை சரிசமமாகவும் கொஞ்சம் முன்மின்னாகவும் பகிர்ந்து திமுக அதிமுகவுக்கு கொடுத்தாச்சு. திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் தான் முதல்ல வந்து கைவிட்டது திமுக கூட்டணியில இருந்து. பிற கட்சிகள் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இடதுசாரிகள் ரெண்டுமே வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதிமுகவோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமக வேற நிலைப்பாடை காட்டுது. அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் வேற நிலைப்பாடு எடுத்தாங்க. மீண்டும் 21 எம்எல்ஏக்கள் ரிட்டர்ன் பண்ணாங்க. இப்ப சட்டமன்றத்தில் பார்த்தா இன்னொரு 4-5 எம்எல்ஏக்கள் வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதிமுக இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு. இந்த இடத்த ரொம்ப கிளவரா பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கு இருக்கு. பிஜேபி கொள்கைகளுக்கு எதிர்ப்பு, அது தமிழ்நாட்டு ஓட்டு வங்கிக்கு அது சரிதான். தமிழ்நாட்டு மக்கள் உணர்வும் அது சரிதான். காரணம், பிஜேபிக்கு அவங்க வெற்றி கொடுக்கலங்கிறது மட்டும் போன தடவை இருந்த 4 எம்எல்ஏ வேற ஒரு எம்எல்ஏவை குறைச்சி விட்டாங்க. அதே நேரத்தில் வெறுமனே பிளைண்டா வந்து டெல்லியை எதிர்க்கிறது, அதாவது டெல்லி தான் பிஜேபி அப்படின்னு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கல. அதைத்தான் நான் இதுல சொல்ல வரேன். அப்ப அந்த இடத்துல வந்து தாவேகாவோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை வந்து பிஜேபியோடைய அப்படியே வந்து ஈக்குவேட் பண்ணியே கொண்டு போற ஸ்டாண்டு, அது சரியா வராதுங்க. அது எனக்கு என்னமோ அதனால பயன் வராதோன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் பழையபடி 2026 அந்த ரிட்டோரிக்கு போய் சேர்ந்துரும். இப்படிதான் 2026 ஆச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு போய் சேர்ந்துரும். தாவேகா அதை அட்வான்டேஜா பயன்படுத்திடும். அந்த இடத்துல திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும். வாய்ப்பு எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வரப்போற மக்களவை கூட்டத்தொடர்ல கிடைக்கும். மக்களவை கூட்டத்தொடர் ரெகுலரா பிளான்டா போதா, இல்ல முன்னாடியே சிறப்பு கூட்டம் எதுவும் நடத்த போறாங்களா கிடைக்கும். இப்போ இன்னைக்கு FCRI ப்ராப்ளம் வந்திருக்கு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில ஒரு பெரும்பகுதி வந்து விஜய்க்கு போயிருக்கு, அது தெளிவா தெரியுதுங்க. பாதிக்கப்படுறது கம்ப்ளீட்டா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ திமுக ஒரு பெரிய நிலைப்பாடு எடுக்கணும். என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரியல. அந்த இடத்துல இது பிஜேபின்னு ஒதுங்க முடியாதுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி. அப்போ FCRI படி வந்து தமிழ்நாட்டு NGOஸை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கிற கேள்வி வரும். இங்க ஏராளமான கிறிஸ்தவ NGOஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். பிளைண்டா எதிர்ப்பு என்பது வந்து இனி காலப்போக்கில் சரியா வராது. அதுபோக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அரசியலை வந்து அப்படி ஹார்டா பாலிடிக்ஸை பார்க்கல, அவங்க கொஞ்சம் வந்து பாலிடிக்ஸே ஃபன்னா பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களையும் நேரில் பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.